இன்றைக்கி என்னம்மா லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு கேட்டால் நேற்று உள்ள குழம்புக்கு ஊற்றிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சைட் டிஷ்க்காக வச்சுருந்தேன் இந்த பாயில்டு எக்கை இப்போ மெயின் டிஷ் ஆக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு ஆயிலு, அதுக்கப்புறம் அது கூட குட்டியாக சாப் பண்ணால் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கார்லிக்கு, அவிச்சு வச்சுருந்த முட்டையும் குட்டி குட்டி பீசஸாக வெட்டி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லலாம் இந்த சுவாமிஸ் கறி மசாலா கிடைக்கும். அதனால் அதையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃபைனலாக இது கூட வடித்த சாதம் இருந்தது, அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரைஸ் நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கியாச்சு. உண்மையை சொல்கிறேன், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அவுட்புட் அவ்வளோ நல்லா வந்தது. ஸோ எல்லாம் முடித்ததும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வீட்டில் 2 வாழைப்பூ வாங்கினாங்க. நேற்று ஒரு பூவை கூட்டு வச்சாங்க, இன்றைக்கி இன்னொரு பூவை கூட்டு வச்சாங்க. அது கூடவே இன்னும் சைட் டிஷ் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு கேரட் வெள்ளரிக்காய் சாலடு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு. நேற்று எங்கள் வீட்டில் இருந்து ஒரு வாழைத்தார் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நிறைய வாழைப்பழம் இருந்தது, அதில் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாதுளப்பழம். ஸோ இதுதான் லஞ்ச் பாக்ஸு. காலேஜுக்கு போயாச்சு. இன்றைக்கி சேல்ஸ் டே என்னென்னா எக் ரோல் தான். வீடியோ கூட எடுக்க விடலை, அவ்வளோ சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா சுட சுட பருத்திப்பால். அவ்வளோதான்.